2000 கோடி ரூபாய் திட்டம், அதை ஏன் விஜய் எதிர்த்தார்? வாங்க, இதுவரை வெளியான தகவல்களை ஒன்றாக பார்க்கலாம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் குடியிருப்பு திட்டம் கொண்டு வரப்படுவதாக தகவல்கள் வெளியாகின. இந்த திட்டத்திற்கு சிஎம்டிஏ மற்றும் சென்னை மாநகராட்சியின் அனுமதிகள் மிக வேகமாக கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சாதாரண மக்களின் கட்டிட அனுமதிகளுக்கு 2 முதல் 3 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் இருப்பதாக பலர் கூறுகின்றனர். அப்படியென்றால் இந்த திட்டத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு அவசரம்? இதன் பின்னணியில் ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? இந்த விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிவிகே தலைவர் விஜய் தனது கருத்தை பதிவு செய்தார். இது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனையா, அல்லது வளர்ச்சி திட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியமா? எது முக்கியம்? உங்கள் கருத்து என்ன? விஜய் சரி, திட்டம் சரி, முழுமையான விசாரணை வேண்டும். உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவியுங்கள்.